மேடம், பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. எதனால, என்ன காரணம்னு சொல்ல முடியுங்களா? சொல்லலாங்க. பிளாஸ்டிக் நாப்கின் நம்ம ஒவ்வொரு பெண்ணுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ மார்க்கெட்ல கிடைக்கிற எல்லா பிராண்டுமே பிளாஸ்டிக்கான நாப்கின் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க பெண்கள். மேடம். அப்போ ஒரு நாப்கின்ல வந்து 5 கேரி பேக் கண்டென்ட் இருக்குதுங்க. அப்போ ஒரு நாளைக்கு பெண்களை வந்து என்ன சொல்றாங்கன்னா 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு நாப்கின் மாத்துங்கன்னு சொல்றாங்க. பகல் எல்லாம் மாத்திடுவாங்க. நைட்டு வந்து என்னன்னா அவங்க வந்து என்ன நம்ம வந்து அலாரம் வச்செல்லாம் மாற்ற முடியாது. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் வந்து 5 நாப்கின் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாப்கின்கே 5 கேரி பேக் அப்படிங்கிறப்போ 5 நாப்கின்க்கு எவ்வளவுங்க? 25 கேரி பேக் வந்து நம்ம மண்ணுக்குள்ள ஓடுறோம். அப்போ 5 நாளைக்கு அப்படிங்கிறப்ப 120-125 நாப்கின் கேரி பேக்ல வந்து மண்ணுக்குள்ள நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். மண் மலடாகுது. மண்ணே மலடாகும் போது பெண்களோட யூட்ரஸ் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றோம். அதுவும் இல்லாம என்னன்னா ஆண்கள் வந்து இது நிறைய வந்து போதைப் பொருள், அந்த மாதிரி சிகரெட்டு, பீடி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றீங்க. ஆனா பெண்கள் வந்து நாங்க எதையுமே யூஸ் பண்றது இல்லை. அப்ப எங்க கர்ப்பப்பைக்கு கேன்சர் வர்றதுக்குமே, தைராய்டு வர்றதுக்கு, நீர்க்கட்டி வர்றதுக்கு, பிசிஓடி வர்றதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கான நாப்கின்களை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பலவேறு வகையான யூட்ரஸ்ல வந்து நிறைய நோய்கள் தொற்றுகளுக்கு காரணமா இருக்குது. குழந்தை இல்லாததுக்கு காரணமே வந்து இந்த பிளாஸ்டிக்கான நாப்கின்ல வந்து ஒரு 10 வருஷம் நம்ம 15 வருஷம் பயன்படுத்தும் போது இது மிக பிரம்மாண்டமா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அவங்க யூட்ரஸ்குள்ள வளர்ந்து பல தொற்றுகளை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துறதுனால தான் நம்ம பிளாஸ்டிக்கான நாப்கின்ல வந்து நீங்க பயன்படுத்தாதீங்க. ஃபெமினைன் நாப்கின் ஒரிஜினல் சர்ஜிக்கல் காட்டன்ல ஆனது. இதுல 5 டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து வலியுறுத்தி சொல்றோம். ஃபெமினைன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணுக்குள்ள மக்காத ஒரு நாப்கின் பெண்களுக்கு வந்து ரொம்ப கேடு விளைவிக்கும் அப்படிங்கறத எங்களோட நாங்க சொல்றோம். ஃபெமினைன் மூலியமா மக்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதாங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம். காலையில இருந்து நம்ம பல்லட ஏரியால இந்த வண்டி சுத்திட்டே இருக்குது. பார்த்தா லேடிஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம். உங்க பேரு? கோமதிங்க. இங்க என்ன பண்றீங்க பல்லட ஏரியாவுல? பல்லட ஏரியாவில் வந்து நம்ம ஃபெமினைன் மாதவிடாய் தீட்டு இல்லை மங்களம் அப்படிங்கிற விஷயத்த திருப்பூர் ஃபுல்லா இல்லைங்க, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இது மே 28 மாதவிடாய் சுகாதார தினத்தையொட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. நிறைய பெண்களுக்கு வந்து ஏன் எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிற பெண்களுக்குமே வந்து இதை பத்தின அவேர்னஸ் தெரியறது இல்லை. இது மாதவிடாய் மங்களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தி நம்ம ஒவ்வொரு பெண்களுக்குமே இதனோட பிரச்சனைகள் என்னங்கிறது நம்ம பெண்களாகிய நம்மளை நாமளே யோசிக்காதப்போ அடுத்தவங்க வந்து நம்மளை பத்தி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறது தவறு. அப்போ நம்ம யூட்ரஸை பத்தி நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல் ஒரு ஆரோக்கியமா இருக்கணும்னா பெண்களுக்கு வேற எந்த விதமான நோய்களும் அதிகப்படியா வர்றது இல்லை. ஆனா யூட்ரஸில் வர்றதை வந்து நாங்க வெளியே சொல்ல முடியறது இல்லை. இந்த விழிப்புணர்வை தான் நம்ம பெரும் அளவுல வந்து எல்லா ஏரியாக்கள்லயும் வீடு வீடா போய் கதவை தட்டி மாதவிடாய் தீட்டு இல்லை மங்களம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு 10 வயசுல ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாலும் பிரச்சனை, ஏஜ் அட்டன் பண்ணலைனாலும் பிரச்சனை. அதே பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கர்ப்பம் அதாவது ஏஜ் வந்து உங்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது பீரியட்ஸ் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பிரச்சனை. ஏன்னா கர்ப்பம் தரிக்கல வாய்ப்பு இல்லைங்கிறதும் பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் என்னன்னா நம்மளுக்கு மென்சுரல் அதனால வர்ற பீரியட்ஸ்ல வர்ற நிறைய பிரச்சனைகள் தான் காரணம். இதை யாருமே பேசுறதுக்கு முன் வருவதில்லை. நாங்க ஃபெமினைன் நிறுவனம், இதுல எல்லாருமே பெண்கள் தான். இந்த பீரியட்ஸை வந்து நம்ம வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வா கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த கேம்பெயினுங்க. எல்லா ஏரியாக்கள்லயும் ஒவ்வொரு ஏரியாக்கள்ல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பல்லடம் ஏரியாவில் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். நன்றிங்க.